நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஹரிக்கியூரன் சேனல். இப்போ நம்ம தளபதி விஜய் நடிப்பில் வந்த கோட் படத்தோட ட்ரெய்லர் தான் ரிவ்யூ தான் இந்த வீடியோ ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்பிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெய்லரில் 2 நிமிஷம் 57 செகண்ட் தான் படத்தோட ட்ரெய்லராக வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கோட் படத்தோட டீம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜோட பின்னணி இசை பிஜிஎம் எல்லாமே கலந்து நம்ம யோகி பாபு, ஸ்ரேயா, லைலா, விஜய், பிரசாந்த், பிரபுதேவா அவங்க பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் டபுள் ரோலில் வந்து விஜய் பண்ணுறாரு, அப்பா மகன் ரோலில். இதுதான் ட்ரெய்லரில் காட்டியிருக்காங்க. ட்ரெய்லரில் டீகோட்டிங் பண்ணும்போது என்னென்ன தெரியுதுன்னா, இவர் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டாக முன்னாடி வேலை பார்த்துருக்காரு. சீக்ரெட் ஏஜென்ட்லேருந்து விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து தன்னுடைய குடும்பம் குட்டின்னு இருக்காரு. அந்த குடும்பம் குட்டின்னு இருக்கும்போது மறுபடியும் சீக்ரெட் ஏஜென்ட்டால் பாதிக்கப்பட்ட ஒரு வில்லனாக நம்ம மைக் போகன் இருக்காரு. அந்த வில்லன் வந்து பாதிக்கப்பட்ட விஜயை வந்து மறுபடியும் சீண்டி பார்த்து வம்புழுக்கிறாரு. இவங்க 2 பேருமே மத்தியில் நடிக்கிறதுல அப்பா விஜயை காப்பாற்றுறதுக்காக மகன் விஜய் வராது, அதாவது காந்தியை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய மகனாக வருகிறாரு. காந்தி வந்து சின்ன வயசில் எந்தெந்த விதத்துலலாம் சேட்டை பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து ஒரு ஸ்டோரியில் அங்கங்கே ட்ரெயிலரில் வந்து வச்சுருக்காங்க. இதுதான் படத்தோட கதாவாக இருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். மேபி ஸ்க்ரீனில் என்ன வருது அப்படின்றது தான் பார்த்தா தான் தெரியும். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது, அந்த ஒரு சீன்ஸில் வந்து ஒரு கிளிப்பிங் வச்சுருப்பாங்க, கன்னை சொல்கிற மாதிரி. அதில் வந்து எல்லா பழைய விஜயும் வந்து ரீகால் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு கெட்டப்பையும் வந்து அனிமேஷன் பண்ணி சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ட்ரெய்லரில் எனக்கு பிடிக்காது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லரில் எடுத்தோடனே அண்ணே வராரு வலிவுடு, இதெல்லாம் தேவைலான்ட்டுக்கு வச்சுருக்காங்க. இது வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி டைட்டிலில் வந்து போடும்போதே யூஸ் ஹெட்ஃபோன் நண்பா நண்பிகள் பெட்டர் ஃபீல். நண்பா நம்பின்றது விஜய் ஒரு தடவை சொன்னார். ஆல்ரெடி அதை வச்சு ஒரு பாட்டே விட்டுட்டாங்க, குட்டி ஸ்டோரின்னு ஒரு பாட்டு. அதே இதை வந்து அரைச்சமாகவே அரைச்சிக்கினா வந்து தமிழ் ஆடியன்ஸுமே விஜய் ஆடியன்ஸுமே விஜய் ஃபேன்ஸுமே வந்து அந்தளவுக்கு இரிட்டேட்டிங் ஆவாங்க, வெறுப்பாகுவாங்க. எனக்கு அந்த விஷயத்த இந்த ட்ரெயிலரில் பிடிக்கவே இல்லை. கடைசியாக ஒரு கிளைமேக்ஸில் வந்து மருதமலை மாமணி முருகையா அப்படின்னு முடிக்கிறார் நம்ம விஜய். இது எங்கே பார்க்கும்போது கில்லி படத்தில் ரெஃபரன்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்து ரீரிலீஸ் கூட பண்ணாங்க கில்லி படத்தை. அதுலேருந்து ரெஃபரன்ஸ் பண்ணி இந்த சீன் அங்கேருந்து இங்கே விட்டு வச்சுருக்காங்களோ அப்படின்னு தோணுது. அதே மாதிரி பூஜாரிலேருந்து எட்டி வராரு, அதில் வந்து பெட்ரூம்லேருந்து எட்டி வருவார். இது அது பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. மேபி இந்த படத்தில் ஆக்ஷனுக்கு பஞ்சமே இருக்காது. மேபி பிரசாந்தும் அவங்களும் வந்து 2-3 சீனில் வந்தாலுமே அவங்க வந்து காட்டுற ட்ரெயிலரில் வந்து சூப்பராக கூஸ்பமாக கொடுத்துருக்காங்க. அந்த ஏஐ லுக் பண்ண விஜய் வந்து ஒரு சில சீனில் வந்து ரொம்ப வேர்ல்டு விஜய் வந்து சூப்பராக காட்டியிருக்காங்க. ஒரு சில சீனில் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் அட்ராக்டிக்காக இல்லாமல் கொஞ்சம் உக்லியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியுது. பாட்டுமே வந்து அந்தளவுக்கு பெரிதளவு இல்லை. விசில் போர்டு பாட்டு வந்து ஃபஸ்ட்டு சிங்கிளாக விட்டனால மேபி நம்மளுக்கு அப்படி தெரியும். மேபி 4th சிங்கிள் வந்தால் தான் தெரியும் படத்தோட சாங்ஸு பிஜிஎம்ஸ் சாங்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இது ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டாக இந்த விஜய் வந்து தன்னுடைய ரிட்டர்ன் லைஃப் ஃபேமிலிக்காக போகிறாரு. ஃபேமிலிக்காக போகும்போது அங்கே வந்து ஆல்ரெடி பண்ண மிஷனால் வந்த பாதிக்கப்பட்ட வில்லன் வந்து மறுபடியும் இந்த ஒரு சீன்றாரு. இந்த சீன்ற விஜய் வந்து அவருடைய ஃபேமிலியை காப்பாற்றினாரா, அந்த வில்லனே அழிச்சாரா அப்படின்ற ஒரு ஸ்டோரியை வச்சு தான் அந்த படம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பை த வே வந்து இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்கள் ஆர்கே அருண். பாய் நண்பா.